அயோத்தி ராமர் கோவில் கட்ட எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. 3 கட்டங்களாக ராமர் கோவில் கட்டப்பட்டு வரும் நிலையில் முதல் கட்ட பணிகள் முடிந்து ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறது. மற்ற பணிகள் அனைத்தும் டிசம்பர் 2025க்குள் முடிக்கப்படும். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் 7000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமர் கோயில் கட்டுவதற்காக மொத்த செலவு சுமார் ரூபாய் 1800 கோடி என கூறப்படுகிறது. இது சமீப காலங்களில் மிகவும் விலையுயர்ந்த கட்டமைப்பாகும். குஜராத்தில் வல்லபாய் பட்டேல் சிலை ரூபாய் 2989 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. புதிய பாராளுமன்ற கட்டிடம் ரூபாய் 836 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. அந்த வகையில் அயோத்தி ராமர் கோவில் இந்தியாவில் 2வது மிக விலையுயர்ந்த கட்டிடமாகும். அதே நேரம் இந்தியாவிலேயே மிகவும் விலை உயர்ந்த கோவில்களில் அயோத்தி ராமர் கோவில் முதலிடத்தில் இருக்கும் என கூறப்படுகிறது. அயோத்தியில் இம்மாதம் 22ஆம் தேதி ராமர் சிலை நிறுவப்பட உள்ளது. சரையு நதிக்கரையில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவில் உலகின் 3வது பெரிய இந்து கோவிலாகும். இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளின் உருவகங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இக்கோயிலின் பெருமை நாடு முழுவதும் பரபரப்பான விஷயமாக மாறியுள்ளது. இந்த ராமர் கோவில் மிகவும் விலையுயர்ந்த மத கட்டிடங்களில் ஒன்றாக இருக்கும். இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் லார்சன் அண்ட் டர்போ மற்றும் டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் நிறுவனங்களால் இந்த கோவில் கட்டப்படுகிறது. கோவில் வளாகம் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பிரதான கோவில் சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் 161 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 3 தளங்கள் மற்றும் 12 வாயில்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷ்த்ரா அறக்கட்டளை சார்பில் ராமர் கோவில் கட்டுவதற்காக சுமார் 3500 கோடி ரூபாய் நன்கொடையாக வசூலித்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனிப்பட்ட முறையில் ரூபாய் 11 லட்சமும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரூபாய் 5 லட்சமும் வழங்கினர். இதுவரை சேகரிக்கப்பட்ட மொத்த நன்கொடைகளில் 52% கோயில் கட்டுமானத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது. மீதி பணத்தை அறக்கட்டளை மூலம் வரும் காலங்களில் கோவில் பராமரிப்பு மற்றும் இதர பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். கோவிலை தவிர இந்த நன்கொடைகளில் ஒரு பகுதி அயோத்தியின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக செலவிடப்படுகிறது.